நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னா இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அதை ஒன்னொன்னா பத்தி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு அமேசானோ ஒரு ஃபிளிப்கார்ட்டோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்ல வந்து ஃப்ரண்ட்ல டிசைன் பண்ணிருக்காங்க இல்லையா, என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குது, என்னென்ன குவான்டிட்டி இருக்குது, என்னென்ன சைசஸ் இருக்குது, என்னென்னது எல்லாருமே நீங்க வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே செக் பண்றீங்க இல்லையா. இப்போ ஷர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு விசிபிளா இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட், உங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட். ஸோ இப்போ நீங்க ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த HTML, ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட் இது எல்லாமே நீங்க படிச்சிருக்கணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பேக் அண்ட். பேக் அண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து என்னன்னா இந்த அமேசான்ல வந்து நீங்க பாக்குறீங்க. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து என்னன்னா இந்த ஷர்ட்ஸ் எல்லாமே பாக்குறீங்க. ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு ஆர்டர் போட்டீங்கன்னா அதோட ஸ்டாக் குறையுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுல வந்து உள்ள கோடிங் எழுதிருப்பாங்க. ஸோ அந்த கோடிங்ஸ் எல்லாமே அந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதை பத்தின எல்லாமே எழுதுறது எல்லாமே ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் வேலை அது. ஸோ அப்போ இந்த பேக் அண்ட் டெவலப்பர் படிக்கணும் அப்படின்னா இந்த PHP, ஜாவா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, நீங்க ஒரு பேக் அண்ட் டெவலப்பர். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் டெவலப்பர். டேட்டாபேஸ் டெவலப்பர்னா என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுதான் நமக்கு வந்து இப்போ அட் அ டைம் வந்து ஒரு 10 பேர் அதை வந்து ஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணுவீங்க, 10 பேர் ஆர்டர் போடுவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த செக் பண்ணி எல்லாமே கொடுக்கும். ஸோ டேட்டா பேஸ் டெவலப்பர் வந்து என்னன்னா ஒரு கொரி ரன் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து மைனஸ் பண்றது, பிளஸ் பண்றது, நீங்க இப்ப ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா அது திரும்ப பிளஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு பண்ணிருப்பாங்க. ஸோ அதுதான் டேட்டா பேஸ் டெவலப்பர். ஸோ அந்த கொரி நீங்க கேட்டதை அதை எடுத்து கொடுக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பத்தி படிக்கிறதா டேட்டா பேஸ் டெவலப்பர். இப்போ மொபைல் ஆப்ஸ் இது வந்து நீங்க எல்லாமே வந்து ஒரு டெஸ்க்டாப்ல லேப்டாப்ல பண்ணாம ஒரு மொபைல் ஆப்ஸ் வந்து iOSல, ஆண்ட்ராய்ட்ல இப்போ நீங்க கையில வச்சிருக்கீங்க இல்லையா போனு. ஸோ அந்த மாதிரி போன்ல வந்து மொபைல் ஆப்ஸ் அதை பத்தி ஒரு ஆப் டெவலப் பண்றது. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்க படிக்க வேண்டியது மொபைல் ஆப்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த இதுல ஏதாவது ஒரு கோர்ஸ் பத்தி நான் நிறைய கோர்ஸ் வந்து நான் ஃப்ரீயா வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு கோர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்க கமெண்ட் லைன்ல என்டர் பண்ணுங்க. நான் அந்த கோர்ஸ் வந்து லிங்க் உங்களுக்கு நான் சென்ட் பண்றேன். தேங்க்யூ.